இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளையும் கெட்டுப்பவர்களுக்குள்ளையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கணும். இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கெட்டுப்பவர்களுக்குள்ளையும் மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்பவர்களுக்குள்ளையும் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக காணப்படணும். இங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பற்றிய அறிகிற அறிவின் வாசனையை வீசும்படியாக நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து அநேக பேருக்கு எடுத்து சொல்லும்படியாக நம்ம காணப்படணும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம செண்டு போடும் போது நம்ம அநேக செண்டு போட்டுட்டு அநேக இடங்களுக்கு செல்லும் போதோ எங்கெல்லாம் நம்ம செல்லுகிறோமோ அங்கெல்லாம் அந்த மனம் பரப்பக்கூடியதாய் காணப்படும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் மனம் வீசுகிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று ஒளி வீசுகிற கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் காணப்படணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பாருங்க, நம்ம கலப்பாய் பேசாமல் நம்முடைய வாழ்க்கையில் துப்புரவாய் தேவனுக்காக அருளப்பட்ட வார்த்தை நிமித்தமாக தேவன் நமக்கு என்ன அருளப்படுறாங்களோ அந்த வார்த்தை நிமித்தமாக பிறருக்கு எடுத்து உரைக்கிறதாய் நம்ம காணப்படணும். எந்த பெருமையும் பணத்தின் மீதோ தன்னுடைய திறமையை கொண்டோ நம்ம பேசாதபடி, நம்முடைய குறிக்கோளை கொண்டோ இல்ல நம்முடைய எண்ணத்தை பத்தி வெளிப்படுத்தாதபடியோ தேவனுக்கென்று தேவனுக்குள்ள கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் வீசும்படியாக நம்ம செயல்படணும். நம்ம யாரையும் மனுஷங்களையும் முன்னாடி வைக்காதபடி, நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் பெருமை பாராட்டாதபடி தேவனை மாத்திரம் முன்வைத்து தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படணும். அப்படிப்பட்ட வாசனையாக நம்ம வீசப்படணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாக்குறோம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரை எங்களை தகுதி உள்ளவளாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்தாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கும் போது வெறும் எழுத்தாய் மாத்திரம் நின்று விடாமல் ஆவிக்குரிய ஜீவத்தை நோக்கி ஓடுகிறவர்களாய், எப்படி தோட்டத்தில் அநேக பூக்கள் மனம் வீசுகிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று கிறிஸ்துவின் வாசனை வீசும்படியாக செயல்பட வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலகம் பண்ணினீர்கள். யாக்கோப்பு சிமியோனையும் லேவியனையும் பார்த்து கூறப்படுகிறதாக காணப்படுகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். நம்முடைய சுயத்தை அழித்து தேவனுடைய வார்த்தையை பெருகும்படியாக அவருக்கென்று மனம் வீசுகிறவர்களாய் நம்ம செயல்படணும். இங்க பாத்தீங்கன்னா உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்மளும் மனம் வீசுகிறதாய் நம்ம காணப்படணும். எப்படி ஒரு ரோஜா செடி அந்த முள்ளுக்குள்ள இருந்தாலும் எப்படி மனம் வீசுகிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்ட பாதைகள் காணப்படும் போது அதன் மத்தியிலும் நம்ம ஆண்டவருக்கென்று கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் செயல்படணும். மனம் வீசுகிறவர்களாய் நம்ம செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருந்து பல காரியங்களை செயல்படுத்துவார். பாபிலோன் ராஜா தூர சமபூமியில் ஒரு பொற்சிலையை உண்டாக்கி எல்லோரும் வணங்கும்படி கட்டளையிடுகிறார். கிண்ணறம் சுரமண்டலம் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து அதை வணங்கணும்னு சொல்லி கட்டளையிடிக்கும் போது சாத்ராக் ஆபேத்நேகோ மட்டும் வணங்காதபடி செயல்படுறாங்க. அப்ப வணங்காதபடி செயல்படும் போது ராஜாவுக்கு கோபம் வந்து அந்த சூளையை இன்னும் அதிகப்படியான 7 மடங்காக சூளையை அக்னி ஏற்றும்படி அந்த நபர்களை சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்களை சூளையில் போட சொல்றாரு. அப்ப சூளையில் போட்டவன அப்போ அங்க ராஜா பார்க்கும்போது என்ன ஆகுது, 4 பேரா தெரியுது. நம்ம போட்டது 3 பேர் தானே, அப்ப 4 பேராக எப்படி அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பாக்குறோம், அந்த புருஷனுடைய சரீரங்கள் அக்னி பலன் செய்யாது, அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னி மனம் வீசாமலும் அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் கூகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும்.
பாருங்க, அவர்கள் அக்னிக்குள்ள போடப்பட்டாலும் அவர்களுடைய மனம் என்ன எப்படிப்பட்டது இருக்கு? ஒரு அக்னி வீசாதபடி காணப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா அவங்கள அக்னிக்குள்ள தான் போட்டாங்க. ஆனா அக்னியுடைய மனம், அந்த புகைக்குடைய மனம் கூட அவர்கள் மேல் வீசாதபடி காணப்படுது. அப்ப எதனால காணப்படுதுன்னா தேவன் அவர்களோடு உலாவுகிறதை பாக்குறாங்க. அப்போ தேவன் உலாவதனால தேவனுடைய வாசம் அவர்களோடு வீசுகிறபடியினால் அவர்களுக்கு அந்த வாசனை அண்டாதபடி தேவனுடைய வாசனை வீசும்படியாக காணப்படும் போது அவருடைய அந்த புகையின் வாசனை கூட செயல்பட முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவனுடைய வாசனை வீசும்படியாக நம்ம செயல்படணும். அது மாத்திரம் இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் நடந்தது போல் தேவன் அவர்களோடு இருந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வல்லவர். ஆண்டவருக்கென்று நற்கந்தங்களாய் வீசும்படியாக நம்ம செயல்படணும். ஆண்டவருக்கென்று எந்த முள்ளுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த பாதைக்குள்ள நம்ம இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள நற்கந்தங்களாய் வீசுகிறவளாய் நம்ம செயல்படணும். எந்த மனதில், அதாவது கெட்ட மனம் வீசாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தோட்டத்தில் உள்ள மனம் நல்ல மனம் வீசுகிற வாசனை கொடுக்கிற மனங்களா காணப்படணும். எப்படி அநேக மலர்களாம் சேர்ந்து அந்த தோட்டத்தில் முழுவதும் வாசனை வீசுகிறதோ அதே போன்று அநேக மனம் வீசுகளை சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் போது இந்த உலகத்தையே அசைக்கிறவர்களாய் செயல்பட முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தேவனுக்கென்று நற்கந்தமாய் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வதித்து உங்களையும் வழிநடத்த வல்லவர். ஆமென்.